வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. நேற்று, அதாவது 1 நவம்பர் 2021, மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை பெஞ்சில் டிவிஷன் பெஞ்ச் ஹெடட் பை ஹானரபிள் ஜஸ்டிஸ் எம் துரைசாமி அண்ட் ஹானரபிள் ஜஸ்டிஸ் கே முரளி சங்கர் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. அது எதை பற்றினாக்க, இந்த வன்னியர் கம்யூனிட்டிக்கு 10.5% உள் ரிசர்வேஷன் கொடுத்த ஆக்ட் சட்டம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத பற்றி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டது. அதை பற்றி ஒரு சின்ன டாக் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எவர் சின்ஸ் அவர் இண்டிபெண்டன்ஸ், ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் நம்ம கிடைச்ச டயத்தில் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ரொம்ப ஒரு பேக்வர்ட் நிலைமையில இருந்தது. ஸோ த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் தே ஃபெல்ட் தட் ரிசர்வேஷன் ஷுட் பி கிவன் டு என்ஷூர் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ இது ஷெட்யூல் காஸ்டாக இருக்கட்டும், ஷெட்யூல் ட்ரைபாக இருக்கட்டும், பேக்வேர்ட் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் காலேஜ் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் டெக்னிக்கல் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்துலேயுமே ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த டயத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வேஷனுக்கு எகெயின்ஸ்டாகவும் ஃபேவரபிளாகவும் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், லாட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்ஸில் எவர் சின்ஸ் அவர் இண்டிபெண்டன்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அந்த சீரீஸ்ல இதுவும் ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது என்ன சேலஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாக்க, 2021 பிப்ரவரி எலெக்ஷன், தமிழ்நாடு அசம்பிளிக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாம் வர்றதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு ஆக்ட் எனாக்ட் பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதுபடி இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டோட்டலா 69% ரிசர்வேஷன் இருக்கு. 30% ஃபார் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ், 20% ஃபார் மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டிஸ், அதுக்கப்புறம் 18% ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு 1% ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப். அந்த 30% ஃபார் பேக்வர்டு கம்யூனிட்டிஸ்ல எக்ஸ்க்ளூசிவா 3.5% ஃபார் முஸ்லிம்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஷெட்யூல்டு காஸ்டுக்கான அந்த 18%ல ஒரு 3% அருந்ததியர் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு உள் ரிசர்வேஷன் இருக்கு. அது மாதிரி இந்த 20% இருக்கிற மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டிஸ்க்கான ரிசர்வேஷன்ல ஒரு 10.5% will be exclusively provided for Vanniyar community. இந்த Vanniyar community அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இந்த நார்த்தன் பார்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ், வெஸ்டர்ன் பார்ட் தமிழ்நாடு, தஞ்சாவூர், திருச்சி, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் Vanniyar அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 10.5%, இட் இஸ் நாட் ஓவர் அண்ட் அபோவ் 69%. அந்த 20% மோஸ்ட் பேக்வேர்டுக்குள்ள இருக்கிற பர்சன்டேஜ்ல எக்ஸ்க்ளூசிவா 10.5% ஃபார் Vanniyar கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட நிறைய பேர் மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் மதுரை பெஞ்ச்லயும் நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லாட் ஆஃப் ரிட் பெட்டிஷன்ஸ், அதனுடைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் நடந்தது. The judgment was reserved on 22nd October. அந்த ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் ஆச்சு 1 நவம்பர் இன்னைக்கு. இந்த டிவிஷன் பெஞ்ச் ஹெடட் பை ஹானரபிள் ஜஸ்டிஸ் எம் துரைசாமி, where Honorable Justice K. Murali Shankar was also part of it. They held that in the act is ultra vires the constitution அப்படின்னு சொல்லி அதை செட்டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, இந்திரா ஷானி அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் 9 ஜட்ஜ் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கு ஆல்ரெடி. அதுல முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னாக்க, ரிசர்வேஷன்ஸ் நார்மலா 50% எக்ஸீட் ஆகக்கூடாது. 50%க்கு எக்ஸீட் ஆகணும்னா ரொம்ப எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்தாதான் எக்ஸீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கருத்து அதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ், ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, நேஷனல் பேக்வர்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று செட்டப் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஆனா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இஸ் மோர் தென் 50%, தட் இஸ் 69%. அது எப்படி பாசிபிள் அப்படின்னாக்க, இந்த 69% ரிசர்வேஷன் கொடுத்த தமிழ்நாட்டினுடைய 1994 ஆக்ட் இஸ் பிளேஸ்ட் அண்டர் த 9th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். 9th ஷெட்யூல் என்ன அப்படின்னாக்க, ஆர்டிகல் 31B என்ன சொல்லுது, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, இஃப் எனி ஆக்ட் இஸ் பிளேஸ்ட் அண்டர் த 9th ஷெட்யூல் டு அச்சீவ் த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, then it should be free from the challenge. அந்த ஆக்டை சேலஞ்ச் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்காகவோ இல்லை ஈக்விட்டி ரைட்ஸுக்காகவோ எகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட் இம்யூன்ட் ஃப்ரம் எனி சேலஞ்ச் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். அந்த மாதிரி இந்த 1994 ஆக்டை 9th ஷெட்யூல்ல பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால
it is possible for the Tamil Nadu government to provide 69% reservation. So அந்த 1994 ஆக்ட 9th ஷெட்யூல்ல பிளேஸ் பண்ணது கரெக்டா இல்லையா? That judicial review is already pending in the Supreme Court. அந்த 9th ஷெட்யூல்ல அதை பிளேஸ் பண்ணதையே சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேலஞ்ச் இஸ் கரண்ட்லி பெண்டிங் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட். அது எப்போ ஃபைனல் ஹியரிங் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மீன் வைல் இந்த 2021 enactment மூலமா out of the 20% given to the most backward communities, ஒரு 10.5% is exclusively earmarked for the Vanniyar community. This was under challenge before the Madras High Court. இதை நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பொதுவா ஒரு பார்ட் ஆஃப் த சேலஞ்ச் என்ன அப்படின்னாக்க, இந்த 1 year கம்யூனிட்டிங்கிறது இட் இஸ் ஸ்பெசிபிக், இட் இஸ் அவைலபிள் ஒன்லி இன் சர்டன் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ அதனால ஒரு 10.5% ஓவராலா அவங்களுக்கு ரிசர்வ் பண்ணி கொடுத்துட்டாக்க, த அதர் மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டிஸ் அரௌண்ட் 115 காஸ்ட் வந்து அதுல இருக்கு, அவங்களுக்கான த ஸ்கோப், ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் நிறைய பிளேசஸ்ல 1 year ஒரு பெரிய அளவுல இல்லாததுனால, ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டிஸுக்கு அவைலபிள் சீட்ஸ் வந்து 9.5% ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ தட் இஸ் அஃபெக்டிங் அவர் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த சேலஞ்ச். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரு 7 மேஜர் கொஸ்டின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட். அதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் இந்திரா ஷாவ்னே ரீசெண்டா மகாராஷ்டிராவில் இந்த மராட்டா கம்யூனிட்டிக்கு தனியா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு எனாக்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஏன்னா மகாராஷ்டிராவிலையும் there has been a long pending demand to give special reservation for the Maratha community. அந்த ஆக்டை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போனப்ப ஒரு 5 member கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இட் ஹஸ் pronounced the judgment recently, May 2021ல they struck down that particular law on various grounds. அதுல ஒன் ஆஃப் த கிரவுண்ட் என்ன அப்படின்னாக்க, ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலா 2 லிஸ்ட் இருக்கும், ஒரு சென்ட்ரல் லிஸ்ட், ஒரு ஸ்டேட் லிஸ்ட். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்சோ பேரலா அவங்களுடைய ஓன் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸ்டேட்டினுடைய எம்ப்ளாய்மெண்ட்னு வரும்போது ஸ்டேட் லிஸ்ட் வில் பி ஃபாலோட், சென்ட்ரல் எம்ப்ளாய்மெண்ட்னு வரும்போது சென்ட்ரல் லிஸ்ட் வில் பி ஃபாலோட். திஸ் இஸ் த பொசிஷன். This was considered by the Supreme Court Constitutional Bench in the Maratha Reservation. They interpreted the Constitutional Amendment to 102nd Amendment. They said, and the 102nd Amendment அப்புறம் the state government has got no role to maintain a separate state list. Central listங்கிற ஒரே லிஸ்ட் தான் இருக்கும். The state government cannot have a separate list for their own purpose. அப்படிங்கிறது ஒரு important decision in the Maratha judgment. This has created a lot of shock waves. ஏன்னா before the constitution bench of the Supreme Court, both the central government and all the state governments have argued that we never wanted to take away the state government's power. State government-னுடைய பவரை எடுத்துக்கணுங்கிறது 102nd Amendment-னுடைய நோக்கம் கிடையாது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்கியூ பண்ணாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ஆர்கியூ பண்ணாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரட்டட் த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அண்ட் தே ஹெல்ட் ஒன்லி சென்ட்ரல் லிஸ்ட் மட்டும்தான் இருக்கும், ஸ்டேட் லிஸ்ட்னு ஒரு தனி லிஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. The state government can only make recommendations in consultation with the National Backward Commission. The central government, that is the parliament, will prepare one list which is applicable both for central government-க்கும் அதுதான் அப்ளை ஆகும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதுதான் அப்ளை ஆகும் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. இதுக்கு அப்புறமா டு ஓவர்கம் த எஃபெக்ட் ஆஃப் திஸ் ஜட்மெண்ட் 105th Constitution Amendment was made. That was in August 2021. The state government's power was restored. The state government can now have their own list after the 105th Amendment in August 2021. But in the judgment என்ன ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா, when the Tamil Nadu government enacted this 10.5% reservation for the 1 year community in February 2021, the Supreme Court judgment in Maratha that will prevail. 105th Amendment came only later. So the state government do not have the power not only to add any communities to the list of backward communities, but also அதுல சப் கிளாசிபிகேஷன் பண்ணி ஏர்மார்க் பண்றதுக்குமான பவரும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபைண்டிங் ஆஃப் த டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைண்டிங். ரெண்டாவது, இன்னைக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி 69% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 1994 ஆக்ட் மூலமா தமிழ்நாட்டில் இட் ஹஸ் பிகம் பாசிபிள். தட் ஆக்ட் இஸ் பிளேஸ்ட் அண்டர் த 9th schedule ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ எனி அமெண்ட்மெண்ட் டு தட் ப்ரொவிஷன், in fact, and the 69% வந்து exceed ஆகல by virtue of this amendment. They are not bringing in any new caste, but within the 20% applicable for the most backward community, ஒரு 10.5% is earmarked for a particular group of communities. That also should be done
பை அமெண்டிங் த 1994 ஆக்ட் அப்படிங்கிறது இந்த டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டினுடைய இன்னொரு சாராம்சம். அதாவது அந்த 1994 ஆக்ட் ஆல்ரெடி 9th ஷெட்யூல்ல பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஆக்டை அமெண்ட் பண்றது மூலமா தான் இதை பண்ணியிருக்கணுமே தவிர தனியா இன்னொரு ஆக்ட் கொண்டு வந்து பண்ண முடியாது. ஏன்னா 1994 ஆக்ட் அமெண்ட் பண்ணணும்னாக்கா இட் ரிக்வயர்ஸ் அ ப்ராசஸ். பிரசிடென்ஷியல் அசென்ட் இருக்கணும். தட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆல்சோ ஷுட் பி பிளேஸ்ட் அண்டர் த 9th ஷெட்யூல் டு த கான்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணாம ஒரு தனி ஆக்ட் மூலமா இதை கொண்டு வந்தது தப்பு அப்படிங்கிறது ஒரு இரண்டாவது முக்கியமான பார்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எகைன் அந்த இந்தியா ஷாவ்னேயா இருக்கட்டும், மராத்தா ஜட்ஜ்மெண்டா இருக்கட்டும், காஸ்ட் மட்டுமே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேசிஸா இருக்கக்கூடாது. பேக்வர்ட்னஸ் டிசைட் பண்றதுக்கு காஸ்ட் கேன் பி ஒன் ஆஃப் த ஃபேக்டர். பட் ஒன்லி காஸ்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு ரிசர்வேஷனை ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட். அதையும் இந்த டிவிஷன் பெஞ்ச் ஃபாலோ பண்ணி இந்த 10.5% நீங்க கொடுத்திருக்கிறது இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் காஸ்ட் விச் இஸ் நாட் பாசிபிள் ஆஸ் பர் வேரியஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் இன்னொரு சாராம்சம் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல. அடுத்தது வேரியஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, மராத்தா ஜட்ஜ்மெண்டா இருக்கட்டும், இந்தியா ஷாவ்னேயா இருக்கட்டும், இல்ல வேரியஸ் அதர் ஜட்ஜ்மெண்ட்ஸா இருக்கட்டும், எனி ரிசர்வேஷன் ஷுட் பி சப்போர்ட்டட் பை குவான்டிஃபையபிள் டேட்டா வெதர் எ பர்டிகுலர் கம்யூனிட்டி இஸ் பேக்வர்ட் ஆர் நாட் அப்படிங்கிறதுக்கு டீடைல்டு சர்வேஸ் எல்லாம் நடத்தி அந்த சர்வேயினுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி குவான்டிஃபையபிள் டேட்டாவை வச்சுதான் அதை கொடுக்க முடியுமே தவிர மியர்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன், அதாவது பாப்புலேஷன்ல இந்த காஸ்ட் வந்து இத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க அதனால உங்களுக்கு இத்தனை பர்சன்ட் ரிசர்வேஷன் அப்படின்னு, இட் இஸ் நாட் எ கொஸ்டின் ஆஃப் ப்ரப்போர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன், இட் இஸ் அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் விச் ஷுட் பி சப்போர்ட்டட் பை டீடைல்டு சர்வே அண்ட் குவான்டிஃபைட் டேட்டா. அது இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆஸ்பெக்டையும் டிவிஷன் பெஞ்ச் உள்ள போயிருக்காங்க. ஸோ இதுல கவர்மெண்ட்டுடைய ஆர்குமெண்ட் என்னவா இருந்தது அப்படின்னாக்க, 1983ல தமிழ்நாடு பேக்வர்ட் கமிஷன் அட் த டைம் ஹெடட் பை ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் பவானி சங்கர், அவருடைய ரிப்போர்ட் அம்பா சங்கர், இந்த ரிப்போர்ட்ல டீடைல்டு சென்சஸ் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து அதை பேஸ் பண்ணி 13.5% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாடு 1 years அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற அவைலபிள் டேட்டா, அதை பேஸ் பண்ணி தான் நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சப்மிஷன் கொடுத்தாங்க. இதை வந்து ஹைகோர்ட் ஒத்துக்கல. என்ன ரீசன் அப்படின்னாக்க, அந்த அம்பாசங்கர் ரிப்போர்ட்ல வந்து இட் வாஸ் ரிப்போர்ட் ஆஃப் ஒன்லி த சேர்மன் ஆஃப் த கமிஷன். த அதர் மெம்பர்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டை ஒத்துக்கல. அதர் மெம்பர்ஸ் அந்த ரிப்போர்ட்டை ஒத்துக்கல. அதனால கவர்மெண்டே என்ன பண்ணிருக்கு அப்படின்னாக்க, ரீசெண்டா இன்னொரு கமிட்டி ஹெடட் பை ரிட்டையர்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஏ குலசேகரன் தலைமையில இன்னொரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா அதனுடைய டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸ்க்கு எடுக்கிறதுக்கு, ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டியுடைய ரெப்ரஸன்டேஷன் பத்தி எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு தனி கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த கமிட்டி இன்னும் அதனுடைய ஒர்க்கை ஆரம்பிச்சு அதனுடைய ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால இந்த 10.5% எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் 1 year கொடுக்கணும் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் சப்போர்ட்டட் பை எனி டீடைல்டு சர்வே ஆர் குவான்டிஃபையபிள் டேட்டா. ஸோ அந்த கிரவுண்டுனாலையும் இந்த சட்டம் செல்லாது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த இஷ்யூஸ்குள்ள போய் அந்த 2021 சட்டம் வந்து செல்லாது அப்படிங்கறது வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ரெண்டு விதமாகவும் இதனுடைய வியூஸ் வந்து இருக்கலாம். ஒரு தரப்பினர் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்னால ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இமிடியேட்டா அப்பீல் போகணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் வந்திருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் வந்து ஒரு பக்கத்துல இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரியான அனாலிசிஸ்ல வந்து இறங்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு ரிசர்வேஷன்ங்கிறது ரொம்ப ஒரு ஹாட் டாபிக், வெரி சென்சிட்டிவ் டாபிக். இது வந்து பொலிட்டிக்கலா அப்ரோச் பண்ணாம ஒரு சோசியல் இஷ்யூவா அப்ரோச் பண்ணி இந்த ரிசர்வேஷன்ஸ் எந்த அளவுக்கு தேவை, யாருக்கு அதனுடைய பெனிஃபிட் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு டீடைல்டு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா தேவை. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய ஃபாலோ அவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்டை பேஸ் பண்ணி ஆல்ரெடி சில அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கலாம், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அட்மிஷன்ஸும் நடந்திருக்கலாம். ஸோ அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இந்த ரிட் பெட்டிஷன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ண ஸ்டேஜ்லயே நிறைய இன்டரிம் ஆர்டர்ஸ் எல்லாம் பாஸ் ஆயிருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, you can proceed with appointment, you can proceed with admission to the educational institutions, but it will be subject to the outcome of the writ petition. So அதனால டெஃபினட்டா இந்த 10.5% ரிசர்வேஷன் அதை பேஸ் பண்ணி யாரெல்லாம் காலேஜ் அட்மிஷன்ஸ் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கோ இந்த லாஸ்ட் 6 or 7 monthsல, ஆல் தட் வில் பி இன் எ ப்ராப்ளம். ஏன்னா அந்த ரிசர்வேஷன் செல்லாதுன்னு இப்ப ஹைகோர்ட் சொன்னதுனால
கண்டிப்பா அதெல்லாம் பாதிக்கப்படும். பட் இது வந்து முதல்லயே தெரிஞ்சதுதான். இன்டரிம் ஸ்டே கொடுக்கும் பொழுதே it was made very clear the government can go ahead with admissions and appointments, but it will be subject to the outcome of the writ petition. டெஃபினட்டா அதனால நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியானவங்க டெஃபினட்டா சுப்ரீம் கோர்ட்டை வந்து நாடுவாங்க அப்படிங்கிறது இருக்கு. ரெண்டாவது, இந்த ஜட்மெண்ட்ல இருந்து என்ன டேக் அவே அப்படின்னு பார்த்தாக்க, இந்த டெசிஷன் 10.5% ஃபார் வன்னியர் கம்யூனிட்டிங்கிறது ரொம்ப ஒரு அவசர காலத்துல தேர்தலுக்கான நடைமுறைகள்லாம் வந்துகிட்டு இருக்கிற பொழுது ஒரு 26/2/2021 அன்னைக்கு ஒரு இமிடியேட்டா ஒரு பேக்வர்ட் கமிஷன் கிட்டேருந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரிப்போர்ட் ஒன்று வாங்கி ஒரு அவசர கதியில் பண்ணப்பட்டதோ அப்படிங்கிறதும் ஒரு ஆர்குமெண்ட் வந்து ஹைகோர்ட் முன்னாடி எடுத்து வைக்கப்பட்டது. பட் ஹைகோர்ட் அதை பத்தி எதுவும் கமெண்ட் எல்லாம் எதுவும் சொல்லலை. பட் இந்த ஹைகோர்ட் என்னென்ன பாயிண்ட் அவுட் பண்ணிருக்குன்னா, என்னென்ன லக்குனே, என்னென்ன குறைபாடுகள் இதுல இருக்கு, இந்த மாதிரி உள் ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னாக்க அதை எப்படி பண்ணணும், அந்த 1994 ஆக்டை அமெண்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் இதை பண்ணியிருக்கணும். இட் ஷுட் பி சப்போர்ட்டட் பை குவான்டிஃபையபிள் டேட்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இது பண்ணப்படுமானால் அது வந்து சட்டப்படி ஒரு சரியான நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கும். பட் இன்னைக்கு அந்த மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணாததுனால இந்த சட்டம் 2021 கொண்டு வந்த சட்டம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுல பாத்தீங்கன்னா இதை கொண்டு வந்தப்போ பாத்தீங்கன்னா வேற கவர்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறமா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப இந்த கேஸை நடத்தும் பொழுது there is a change of government. So both the governments have been supporting this particular reservation for the community. So அதனால கவர்மெண்ட்டுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஒரு as I said in the beginning, if we look at this particular judgment purely from a legal point of view, purely from ஏன்னா இந்த ஃபோரம் வந்து லாயர்ஸ் ஃபோரம், ஸோ அதனால uninfluenced by any political alienations, uninfluenced by any caste based alienations, இது வந்து ஒரு லீகல் இஷ்யூவா இதை நம்ம அப்ரோச் பண்ணி இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு லாங் டேர்ம் மெஷரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம நாட்டில் தேவை. அதனாலதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் ஹவ் ப்ரொவைடட் ஃபார் இட். பட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் we should ensure all the communities are getting all the facilities, the competence of all the people. அதாவது பேக்வேர்டுங்கிற ஒரு இதுவே இல்லை. We have to eradicate the backwardness completely and we have to uplift the standard of living and opportunities of all section of the people. So that should be our idea. That should be our idea. அந்த ஐடியால நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சோஷியல் ஜஸ்டிஸும் இட் இஸ் என்ஷூர்ட் ஃபார் ஆல் செக்ஷன் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிற ஐடியால நோக்கி நம்ம போகணும். அது வரைக்கும் இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ், இந்த மாதிரியான லிட்டிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியாது. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.